வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை ஒரு அரைவர் வெந்நீரில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு இதை அப்படியே நாம் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 காஷ்மீர் சில்லி மிளகாவும் சேர்த்துருக்கேன் கலருக்காக. உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சாதா காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 5 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையுமே அந்த மிளகாவோட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இப்போ நாம் அரைச்ச அந்த பேஸ்ட்டை இதில் கொட்டிடலாம். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் உங்களுக்கு காட்டினல்லையா, சீரகம், கடுகு, கறிவேப்பிலை, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுட்டு பெருங்காயம் போட்ட பிறகு நாம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. மிக்சியில் தண்ணி இருந்ததுன்னா தண்ணியை விட்டு இதில் கலக்கி இதில் விடாதீங்க, ஏன்னா நீர்த்து போயிடும். அதுக்கப்புறம் அது நல்லா சுண்டி வரத்துக்கு நேரம் ஆகிடும். அதனால் நல்லா கையிலேயே நல்லா வழித்து விட்டுட்டு எண்ணெயில் போட்டு இதை நல்லா வதக்கி எடுங்க. நல்லா வதங்கின பிறகு இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாப்பிடும் போது இதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆந்திரா ஸ்பெஷல் சட்னி, ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்பைசி சட்னி. இது ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் இப்பயே சொல்லிடுறேன், காரம் விரும்புகிறவங்க இதை செய்யுங்க. காரம் சாப்பிடாதவங்க காரத்தை ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 3 மிளகாய் 4 மிளகாய் போட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யுங்க. இது காரச்சாரமான சட்னி. அதனால் இதை செய்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்றதை தெரிஞ்சுட்டு செய்யுங்க. இது ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்பைசி சட்னி. அதனால் இதை செஞ்சு பாருங்கள். இது இட்லிக்கு நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் இதை போட்டு நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். காரம் விரும்புகிறவங்க இதை செஞ்சு சாப்பிடுங்க. இதை நீங்கள் ஆறின பிறகு ஒரு பாட்டில்லையோ இல்லை ஏர் கண்டெய்னர் டப்பாலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இட்லி, தோசைக்கெல்லாம், ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். கல் தோசை. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.